நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே. நீங்க மனுஷனை விட்டுட்டு எப்போ கர்த்தரை சார்ந்து கொள்கிறீர்களோ அப்பவே ஆண்டவர் உங்களோட இடைபட ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அதனால எல்லாருமே மனுஷன் மேல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்க தான் அப்படின்னு நினைக்காதீங்க. திருச்சபைக்கு வந்தால் கூட உங்களுடைய கண்கள் யாரை பார்க்கணும்னா, ஆண்டவர் இன்னைக்கு என் கூட என்ன பேசுவார், ஆண்டவர் இன்னைக்கு என்ன 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 நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், நான் கர்த்தருக்காக கைத்தட்ட போகிறேன் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர, நீங்கள் ஒரு நாளும் யாரை நினச்சிடக்கூடாதுன்னா மனுஷனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மாயையே. ஆமென். அவங்க டைம் வரும்போது அவங்க சேஃப்டியை தான் அவங்க பார்ப்பாங்க, அவங்களுடைய காரியத்தை தான் அவங்க பார்ப்பாங்க, அவங்கள தக்க வச்சுக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு நாளும் உங்களை கர்த்தர் விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கை